மச்சான் எங்க அங்க இருக்கான். என்னத்தான் நடக்கட்டும் நடக்கட்டுமே, இருட்டினு தீ மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் மயங்காதே, இறைவன் இருக்கிற. என்ன மச்சான் தூங்கினுக்குற? வந்துட்டியா? அம்மா பார்த்தாங்க. பார்த்தா கேண்டீன் தந்தானே பார்க்க அமைச்சிக்கிறேன். சரிடா. என்ன மச்சான் முன்ன மாரி கிரிக்கெட் ஆடுறதே இல்லை போல? அதுவா? டேய் அன்னைக்கு ஸ்ட்ரைக் நடந்தது இல்லடா, கேண்டீன் பசங்க ஸ்டெம்பு பேட் எல்லாத்தையும் வச்சிட்டானுடா. செம்மையா கட்டுப்பாயிடுச்சு. அப்படியா? அதுல இருந்து விளையாடுறதே இல்லை, விளையாடவே கூடாதுன்னு. சரிடா. என்ன மச்சான் வாழை பார்க்கறதே இல்லை? டேய் அன்னைக்கு சண்டை நடந்ததுல இருந்து பார்க்கறதே இல்லடா. பார்த்தாடலாம் சொல்லி வச்சிருக்கேன், எங்கன்னா கேண்டீன்ல இருந்தா பார்த்து சொல்லணும்னு சொல்லிட்டு. சரிடா. ஷாரா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், சிட் டவுன். அட்னன்ஸ் எடுக்க போகிறேன் சார். பாதி பசங்க கேண்டீனில் போயிருக்கிறாங்க சார். ஓ சரிப்பா, வந்தோடனே எடுத்துக்கலாம். ஓகே சார். இவன் சொல்லத்தாங்களே. மீத்தேனை பற்றி பார்த்தாச்சு. தம்பி ஒரு டவுட்டு கேட்டிருந்தாரு, கிராஃபைட்டு. இதான் கிராஃபைட்டோட ஸ்ட்ரக்சரு. புரியுது தம்பி? புரியுது சார். ஸ்ரீ என்னடா வாழ்றா? என்ன சொல்ற? கேண்டீன் வாடா. இதோ வரேன்டா. வாழை பக்கத்துக்கு என்ன அடிச்சுட்டு போற? ஏய் சார் சொல்லுப்பா. ரெஸ்ட்டும் போயிட்டு வந்தேன் சார். போயிட்டப்பா. சரி சார். இவன் தொல்லை வர தாங்கள. டேய் எங்கடா பார்த்தா? சொல்கிறேன்டா. ஏய் எங்க? இதோ பாராடி. டேய் ஆமா. டேய் அவங்க இருக்கானு பாரா. இது தலை அவங்க வந்துட்டாங்க தலை. டேய் பாத்ரா. டேய் அவன நம்ம மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், சிட் டவுன். தம்பி அந்த நியூ அட்மிஷன் ஸ்டூடெண்ட் ஒருத்தவன் தான் வரலையாப்பா? அவன் நியூ அட்மிஷனா சார்? தெரியல சார். நான் ஒருத்தன் அட்மிஷன் போட்டான், எங்கே தாங்கிறான்னு தெரியல சார். நான் சரி உட்காருப்பா. தேங்க்யூ சார். ஏய் வாடாடி. ஏய் இரு அந்த காலேஜ்லேருந்து ஏமாத்தினேனே தெரியல, இதில் வேற இந்த காலேஜில் சேர்த்துருக்கேன். இந்த காலேஜ் பேர் ஒரு டேமேஜாக இருக்குது. சரிவா? டேய் அதெல்லாம் இல்லை, அந்த காலேஜில் பண்ண இந்த காலேஜில் பண்ணதே எங்கேயாச்சும் ஒழுங்கா நல்ல பேர் எடு. சரியா? சிவா போகலாம். சரி. யார் வேணும்? சார் இவன் தான் சார் என் தம்பி சார். இந்த காலேஜில் சேர்த்துருக்கோம், நியூ அட்மிஷன் தான் சார். ஓ சரிப்பா. உன் பேர் சொல்லுப்பா. ஸ்ரீ சார். சரி உட்காருப்பா. டேய் சரி ஒழுங்கா படி, ஒழுங்கா போய் உட்கார. ஒழுங்கா சரி பாயணா. சரி போ. தம்பி இவன் தான் நியூ அட்மிஷன் ஸ்டூடெண்ட்டு. தம்பி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பா. சரிங்க சார். என் பேர் ஸ்ரீ. ஐ எம் கம்மிங் ஃப்ரம் காஞ்சிபுரம். சரிப்பா உட்காருப்பா. உட்காரடி வாடாடா. சரி. உன் பேர்ண்ணா? பார்த்தாடா. உன் பேர்ரா? மகேஷ்டா. சரி. என் பேர் ஸ்ரீடா. ஓகேடா. சரியா? ஓகேடா. சரிடா. டேய் இந்த சார் பற்றி கொஞ்சம் சொல்லலாம். ஏய் இவர் பேர் தானே ஜானி, எப்பயுமே அந்த லேபிள் தான் இருப்பாரு. ஓ நான் வரம்பு இருந்துச்சு அந்த லேபா? ஆமாண்டா. இவர் எப்போ தானே கிளாஸ் வந்து எடுப்பாரு. இன்னொரு சார் இருக்காரு, அவர் சூப்பரா பாடம் எடுப்பாரு. அவர் பேர் கூட ஐயம்பிள்ளை சார். இவர் போனோடனே அவர் வருவாரா? ஓ அப்படியா? ஆமாண்டா. சார் போறா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ சார். ஸ்டூடெண்ட்ஸ் சைலண்டா இருங்க. கிரவுண்ட் ஒரு பிரச்சனை ஆச்சு, மேலே கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்துடுறேன். என்னடா வந்தனாலே பிரச்சனையா? சைலண்டா இருங்க, எங்கேயும் வெளில போயிடாதீங்க. சரியா? சரி வெறுப்பாகுதுடா. ஷே வாடா போலாம். வாடா டேய் வாடா போலாம். டேய் வாடா. என்ன என்சிசி போயிட்டு வரேன்டா. பாய்டா. டேய் தலைவண்டி மிஸ் வந்துச்சு, வாங்க ஸ்ட்ரைக் பண்ணுறோம், போய் படிக்க போகிறோம். வாத்தல போகலாம். போராடுவோம்.
போராடுவோம் 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 தண்ணி கிடைக்க வரைக்கும் போராடுவோம். மிஸ்டேக்கு டேய் நீ இந்த காலேஜ் புதுசு இல்லை உனக்கு தெரியாது பாப்போ உனக்கே புரியும். என் டாடி பண்றானுங்க. சரி பால போடுறான். போராடுவோம் 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 தண்ணி கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம். போராடுவோம் தண்ணீர் கிடைக்கிற வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம் தண்ணீர் கிடைக்கிற வரை போராடுவோம். ஏய் ஏய் என்னடா பண்றீங்க? ஏய் போடா. டேய் எந்திரங்கடா டேய் எந்திரங்கடா. எல்லாம் கிளாஸுக்கு போ. இங்க என்ன பண்றீங்க? கிளம்பு. ஏய் ஏன்ஸ்ல அடிடா. சார் 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 சொல்லுப்பா. கிரவுண்ட்ல ஒரு பிரச்சனை ஆச்சு சார். சரி பாப்பா, நான் பாத்துறேன் பாப்பா. ஓகே சார். ஸ்ட்ரைக்லாம் உங்களுக்கு என்ன வேலை? கிளம்பு எல்லாம் கிளாஸுக்கு போ. யார் அது? பார்த்தா ஹலோ சொல்கிறா பார்த்தா. டேய் ஸ்ரீ எங்கடா இருக்க? ஃப்ரெண்டை வீட்டில் விட்டு வரலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு காலேஜ் கூட டைம் ஆகலடா. ஃப்ரெண்டை வீட்டில் விட்டு எங்கடா வருவ? காலேஜ் தான். டேய் காலேஜ் இன்னைக்கு லீவுடா, காலேஜ் வராதுடா. என்ன சொல்கிற? காலேஜ் லீவா? என்னாச்சு? டேய் நேற்று ஸ்ட்ரைக் நடந்துச்சுல கிரிக்கெட் விளையாடும் போது ஆமாம். ஒரு பையனுக்கு மண்டை உடஞ்சிருச்சுடா. ஓ ஓ ஓ ஓ அப்புறம்? அதனால காலேஜ் லீவ் விட்டாங்க. ஓ ஓ ஓ ஓ சரிடா சரிடா. நீ காலேஜுக்கு புதுசு இல்லை, உனக்கு எதுவும் இதெல்லாம் தெரியாதுடா. ஓ ஓ ஓ போக போக நீயே புரிஞ்சுப்ப. சரிடா சரிடா. எப்பயுமே இப்படி தான் நடக்கும் போல இது. ஆமாம் டாடி. சரிடா, நாளைக்கு பார்ப்போம். ஓகேடா பாய் டாடி. ஹலோ ஏய் யாரும் நம்மளை பார்க்குறாங்க போலுதான். டேய் நமக்குலாம் யாரா பாப்பா டேய். டேய் டேய் அதெல்லாம் வர்றா ஸ்ரீ, ஏன்டா சோகமாகவே இருக்க? கண்டுக்காத. சரிடா. ஒரு பொண்ணு போது போடுறான். ஆமாம் வாடா அந்த பொண்ணு பார்க்கலாம் டாடி. வாடா டி. என்ன சொல்கிறேன்? வாடா வாடா போலாம்டா ஸ்ரீ. வாடா டேய் வாடா, சும்மா தானே இருக்க. வாடா ஸ்ரீ. நான் வரலடி. வாடா போய் பார்ப்போம்டா என்ன பண்ணுதுன்னு. சரி சரி. இல்ல நேற்று ஒரு புள்ள அமிச்சாச்சு. அடுத்த பொருள் இப்போ நேற்று தானே அம்சம் பார்த்துலாம் ஒரே அம்சம். சரி இல்லை டேடி வாடா டேய். டேடி சீனியர் வராங்க டேய். ஒதுங்க என்னடா டேய். சொல்ற? ஆமாங்க சீனியரா. சரி சரி. டேய் உடிச்சு விட்டேன். ஓட 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 ஓட. வாடா 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 பொண்ணு டாடி. டேய் எங்கடா காணோம்? எங்கடா அங்க காணோம்? சரி வெளிய போய் பாப்போம், வெளிய போய் பாப்போம். டேய் இங்கே காணோம். டேய் எங்கடா போச்சு பார்த்தா? இங்கே தான்டா வந்துச்சு. காமேடா. டேய் என்னடா சொல்ற? ஆமா. டேய் சுரேந்திர எங்கடா? டேய் என்னடா சொல்ற? தெரியலடா எங்க இருக்கானே. சரிடா சரிடா. பொண்ணுங்களை பார்த்துட்டா போதும், நம்மளை கழட்டி விட்டுருவானுங்க. எப்பா ஏய்
நான் நான் சொல்லுண்ணா. சீனியர் வரோம் சார் நான் தெரிய மாட்டேன் சார், நான் மனுஷங்க வேணாடா உன் பொண்ணா. ஹலோ சொல்லலாம். நான் வாத்தி பேட்டர்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா? நல்லா கரெக்டாக இருக்குண்ணா. பேட்டர்ன் ஏதாவது மிஸ் ஆச்சு உன்னை ஒழிச்சு போட்டுற ஒன்று. நான் நல்லா கரெக்டாக இருக்கண்ணா. ஏன்னா நான் பையனோட செக் பண்ண சொல்லுண்ணா. சரி சரி பார்த்துட்டு சொல்லு. சரிண்ணா. என்ன இல்லைண்ணா ரெண்டா டேய் சகாயம் இங்க சொல்லுண்ணா. பேட்டர்ன் எத்தனை போ. அந்த போயிட்டு எடுத்துட்டு வரண்ணா. நான் பேட்டர்ன் இல்லைண்ணா, காணும் ஆச்சுண்ணா. பேட்டர்ன் காணுமா? ஆமாண்ணா. ஏன்னா நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்க வேண்டியதானண்ணா. டேய் தம்பி, அது ஜெராக்ஸ்லாம் போட முடியாதா? 1927 தாமஸ்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் வந்து செயற்கை எப்படி டைமண்டை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரு. அதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேட்டர்ன் கண்டுபிடிச்சார். அந்த பேட்டர்னை வந்து சூரிய ஒளி இல்லைன்னா லைட்டு இது ரெண்டுத்தையும் அடித்தா மட்டும்தான் தெரியும். நார்மல் கண்ணால் பார்த்தா அது நமக்கு தெரியாது. அதை பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அவங்ககிட்ட கொடுத்து வச்சேன். நீ என்னடானா அதை தொலைச்சிட்டு வந்துக்கிற. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அதுதானே முட்டாளெலாம் கூட வச்சுன்னு இருக்கக்கூடாது. இப்போ சிசிடிவி எடுத்துனோடா. அந்த போய் எடுத்துட்டு வரண்ணா. நான் சிசிடிவி உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டேண்ணா. சரிடா. ஹலோ, எங்கடா இருக்க? வெளியே இருக்கேன்டா. டேய் அந்த வாத்தி என்னடா பண்ண? ஒரு 2-3 நாளாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்கேன்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. டேய் என்கிட்ட கூட சொல்ல மாட்டியாடா? என்னடா ஸ்ரீ இப்படி பண்ணுறடே? அதுவாடா 2 நாள் முன்னாடி நம்ம போனோம்லடா, இந்த லேபில் அடிக்கடிக்கு போகிறான்னு சொல்லிட்டு. போகிறது பின்னாடி போய் ஃபாலோ பண்ணுறது தப்பு தான். ஆனால் போனால் என்ன உண்மைன்னு கண்டுபிடிக்கலாம்ல. அதனால் ஒரு 4 பேர் நல்லா இருப்பாங்கல்ல. 4 பேர் நல்லா இருக்கிறதுனால தப்பு பண்ணுறதில்ல தப்பே இல்லைடா. அப்போ தான் பார்த்தேன் உள்ளே ஒரு ரூம் இருந்துச்சு. திறந்து போய் உக்காந்தான். உட்காரும் போது தான் தெரிஞ்சுது அவன் யார் கூட ஃபோன் பேசுகிறானே. டேய் வாத்தி ஃபோன் பண்ண. ஹலோ சொல்லலாம். வாத்தி என்ன பொருள்லாம் மிஸ் ஆகிட்டு வந்திருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டியா நீ? இல்லையே, நான் அதெல்லாம் பொருளை கரெக்டாக வந்துருப்பேண்ணா. எங்கே கரெக்டாக வந்திருக்கு? பொருள்லாம் மிஸ் ஆகிருக்கு, பார்த்துன்னு சொல்லு. சரி, நான் பையனை கேட்டு சொல்கிறேண்ணா. டேய் சகாயம். டேய் என்னடா அது? அண்ணா பொருளுண்ணா. சரி பத்திரம்டா. சரிண்ணா. டேய் சகாயம் இங்க வா. சொல்லுண்ணா. நான் பொருள் மிஸ் ஆயிடுச்சேம்மா. எங்கே பொருள்? இல்லைண்ணா, இல்லை கரெக்டாக தானே போயிருக்குது. பொருள்லாம் கரெக்டாக தான் போயிருக்கு. கரெக்டாக போச்சா? மிஸ் ஆயிடுச்சு. பார்த்தா இப்படி தான் பண்ணுறான். நான் ஒன்றை மறுநாள் நானும் மகேஷும் இவனை ஃபாலோ பண்ணி போவோம். வேறு எதனா ஆதாரம் கிடைக்குதா இல்லை துருப்பு சீட்டு எதனா கிடைக்குதான்னு செக் பண்ணுறதுக்காக போனோம். டேய் மகேஷே, இந்த மாதிரி தான் நானும் பார்த்தவன் போனோம். இப்போ நீ போய் பார்ப்போம் எதனா கிடைக்குதான்னு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டின்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம். இந்த ரிசர்ச் லேபில் ஏதோ ஒன்று பண்ணிருந்தான் சம்திங். என்னான்னு பார்த்தா நம்மளுக்கு ஃபில்ட்ரேஷன் சொல்லி கொடுக்குற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருந்தான். ஆனால் அது ஃபில்ட்ரேஷன் நான் தப்பாக கணக்கு போட்டேன். ஆனால் அது ஃபில்ட்ரேஷன் கிடையாது. நானும் பார்த்துனே இருந்தேன். என்னடா பார்த்தேஸ் கேட்டேன், என்னடா கருப்பாக கொட்டி கிடக்குதுண்டே. அது கருப்பாக கறி இல்லை, அது கிராஃபைடு. கிராஃபைடோட ஸ்ட்ரக்சர் வந்து ஹெக்ஸாகோனல், டைமண்டோட ஸ்ட்ரக்சரு டயகோனல். இது எப்படின்னா பென்சில் ஊக்கு இருக்குல்ல, அது கிராஃபைடு. 1500 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் கொடுத்தோன்னு வச்சுக்கோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு, அது டைமண்டாக கன்வெர்ட் ஆகும். சரியா? கிராஃபைடும் கார்பனில் ஒன்று தான். சரியா? ஆயிரம் பேர் இருப்பாங்கடா. ஆனால் இறங்கி ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அந்த ஒரு சில பேரை ஏன் நம்மளாக இருக்கக்கூடாது? சரியா? இவன் இப்படி தான் பண்ணுறான், இரு பார்ப்போம். அப்படியே நானும் அவனும் பார்த்துனே இருந்தோம். சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிருந்தான். அப்புறம் நான் சொன்னது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, டைமண்டை தான் தயாரிக்கிறான்னு சொல்லிட்டு. அது வேறு நான் எங்கேயும் பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அதுதான் அது லீகலாக சம்பாதிக்க முடியாது. அது இந்த மாதிரி இல்லீகலாக சம்பாதிச்சா தான் சம்பாதிக்க முடியும். இது இவன் மட்டும் இல்லை, பின்னாடி யாருன்னா காரணம் இருக்கும், அதுக்கு ஒரு மூல காரணம் இருக்கும்னு
நான் ஒரு யோசனை வந்தது. நானும் மகேஷும் அங்கே வேலை செய்கிறவன் பின்னாடி போய் ஃபாலோ பண்ணி பார்த்தா அவன் பீரோ திறந்து பேட்டர்னை எடுத்துட்டான். நாங்களும் பார்த்துட்டோம். சும்மா இருப்போமா நானும் மகேஷும்? என்ன பண்ணோம், மறுநாளே நானும் அவனும் போய் அவன் எங்கே போனானோ அங்கேயே போய் பேட்டர்ன் எடுக்கலான்னு யாருன்னா வராங்களா சொல்லிட்டு பார்த்து பீரோலாம் திறந்தோம். எப்படியோ திறந்துட்டோம். திறந்து பேட்டனை எடுத்துட்டோம். மகேஷ் சொன்னா வாடா போயிடலான்னு சொல்லிட்டு, ஏய் வாடா கம்முன்னு வாடா, எனக்கு தெரியும் வா. அப்படியே வந்தோம் யாருன்னா வராங்களான்னு பார்த்துன்னு. ஓடி அப்படி வந்தால் தானே நடந்தது பார்த்தா. அது மட்டும் இல்லை, அங்கே ஸ்ட்ரைக்கு யார் காரணம்னு அங்கே ஒரு சிசிடிவி இருந்துச்சு வர வழியில். அதை பார்த்தப்போ தான் இன்றைக்கி 1ஆந்தேதி நான் சேர்ந்த ஸ்ட்ரைக் நடந்ததில்ல, அதுக்கு யார் காரணம்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ரெடி ஆகிட்டாங்க, ஆரம்பிச்சிடலாமா? நீ ரெடியா இல்லையா? இல்லை, நான் போய்ட்டு ரெடி ஆகிடுவேண்ணா. சரிப்பா. சரிண்ணா, ஓகேண்ணா, ரெடி ஆகிட்டேண்ணா. அப்போ தான் அந்த வீடியோவை சிசிடிவியில் நாங்கள் பார்க்கும் போது அவன் என்ன பேசினான் எல்லாமே தெரிஞ்சுது. ஸ்ட்ரைக்குக்கும் இவன் தான் காரணம்னு தெரிஞ்சுதுடா பார்த்தா. மகேஷும் வரல. சரிடா ஸ்ரீ. டே ஸ்ரீ, மகேஷ் தான் வரல, நீ வேற தனியாக இருப்ப. அந்த வாத்தி ஒன்று ஏதோ பண்ணிட போகிறான்டா. டேய் அந்த வாத்தி கிடக்குறான்டா, அவன் என்ன பண்ணுற போகிறான்? 2ல் 1 பார்க்கலாம். வரேன் நாளைக்கு நான். சரி, எங்கன்னா என் ஆளை பார்த்தா கொஞ்சம் சொல்கிறியாடா? டே ஸ்ரீ, ஆனால் இந்த ரணகாலத்துலேயும் உனக்கு ஒரு குதூகலம் கேட்குது போகிறா. சரிடா, பார்த்தா சொல்கிறேன்டா அவங்களால. சரிடா, பாய்டா. சரி, ஓகேடா. டே வாடா மகேஷ், வாடா 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 வாடா, சீக்கிரம் வாடா, யாருன்னா பார்த்துட்டு போகிறான். ஓடி ஓடி ஓட வாடா வாடா வாடா, டே சீக்கிரம் வா. இவனுக்கு எங்கள் பசங்க தான், நாங்கள் வச்சா தப்பாயிடும். சகையன் கூப்பிட்றான் நம்ம பிள்ளைங்கள. டே வாடா வாடா தொத்துறானுங்க. டேய் டேய் இரா, கது சாத்தி விட்டு வரேன், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். டேய் இரா, வர வர. டேய் வரானுங்க நம்ம. டேய் இரா, அவனை போட்டான். பா யாரா தள்ளி விட்டான்டா. சின்ன பையாச்சாடா வாங்குறீங்க எல்லாரும்? பேசுனடா, நம்ம தானே இனிமே வாங்கடா. இரா, முடியலடா. வா டேய் தள்ளி விட்டு. நீ இப்படி போயிடுறா பார்த்தா. வாடா 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 வாடா, ஓடிடலாம் ஓட. ஏய் இவனை பிடிக்க முடியாது, நீ போய் வாத்திய பாருங்க போங்க. சரிண்ணா. சரி ஜோசப், வாடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கிளாஸ் போலையா? போகிறோம் சார். பாத்தி பேட்டன் தப்பு தான் பாத்தி. காட்டு தப்பிச்சிட்டானோ? சரி, அவன் போனா போகிறான் விடு, நீ போய் பெரிய பாரு. சரி பாத்தி. ஏய் வாடா வாடா வாடா, ஓடி 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 ஓடி, ஏற ஏற வண்டியில ஏறா. ஸ்ரீ வாடா, டேய் வாடா, டேய் 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 இருடா, ஸ்டார்ட் ஆக முடியுதுடா வண்டி நேரத்துல. டேய் 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 எப்பா முள்ளடா. வண்டி ஏறா, டேய் வண்டி ஏறா, டேய் ஸ்ரீ. ஏய் ஏற 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 ஏறடி. டேய் என்ன வண்டி கிளம்புறா, டேய் இருடா வண்டி. முர்ரா ஜூட்டே. சந்தோஷம் இல்லை, எங்கே வரீங்க? தலையை பார்க்கணும்ண்ணா. சரி பாபு. தலை அவன் பேட்டன் தப்பு தான் தலை. அதே பேட்டன் தப்பிச்சானா மாமாவை? டேய் இங்க நம்ம தான், நம்மளை யாரும் எதுவும் பண்ணவே முடியாதீங்க. டேய் டேய் இங்கே இறங்கிடுறா. சரா ஸ்ரீ, என் கூட வந்தனா உனக்கு பிரச்சனையாக போயிடும். சரி. என்ன ஒன்று கொஞ்ச காலம் அதை மாற்றி சொன்னால் டைமண்ட் டேஸ். வேற எதுவும் இல்லை விடு. போன காலேஜில் இப்படி தான் பண்ணேன், ஒன்றும் இல்லை. சரி ஸ்ரீ. சரி. ஸ்ரீ, அந்த பேட்டை என்னடா பண்ண? அதுவா, அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, பேட்னத்தை மறுநாளே பார்த்தேன். இதுதான் அது மூல காரணம் சொல்லிட்டு தூக்கி கடாசி கொளுத்திட்டேன்டாங்க. என் கண்ணு முன்னாடியே அது எரிஞ்சிச்சு. என்னடா சொல்கிற ஸ்ரீ? முடிச்சு விட்டப்போ. சரிடா நான் வரேன். சரிடா ஸ்ரீ, பாய். டேய் பேட்டன் கிடைச்சதே இல்லையா? வாத்தியை நம்பலாமா வேணாவா? நம்புண்ணா, நான் பார்த்துக்கிறேண்ணா.
டேய் சரி இந்த பசங்க என்னாச்சு அவனுங்க? ஒரு பையன் மட்டும் மிஸ்ண்ணா. சரி விடு, பார்ட் 2ல பார்த்துக்கலாம். என்னதான் நடக்கட்டும் வேற பார்த்தா நல்லா சொல்கிற பார்த்தா. அப்படியா, நான் வரேன். சரியா?